எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் வெளியாகி இருக்குது. தளபதி விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் தன்னுடைய மனைவி சங்கீதா அவர்கள் கர்ப்பமாக இருந்ததற்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வெளியாகி இருக்குது. இதுதான் இப்போ சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. இப்படிப்பட்டவரா தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சங்கீதா அவர்கள் என்ன பண்ணாங்க, தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற பல முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். கண்டிப்பா இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சிகரமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, தளபதி விஜய் அவர்கள் முதல்வரான நாள் வந்துருச்சு. இந்த ஒரு நாட்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒட்டுமொத்த தமிழகமே இந்த ஒரு நாளுக்காக தான் வெயிட் பண்ணிச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நடுவில் கூட பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகாம திமுகவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி போட்டு கூட முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. இப்படி இல்லாமல் இருக்கிறப்ப ஒரு மிக பெரும் அளவுக்கு கொதிப்பு தமிழகம் முழுக்கவே ஏற்பட்ட காரணத்தினால தளபதி விஜய் அவர்கள் கடைசீட்டில் வந்து கூட்டணி கட்சிகளின் ஆதரவு முதலமைச்சர் ஆகிட்டாரு. ஒட்டுமொத்த தமிழகமே சிறு குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள்ல இருந்து எல்லாருமே, தாய்மார்கள் இருந்து எல்லாருமே டிவி முன்னாடி இப்ப அரசியல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தினமும் என்ன நடக்குது, என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்படுது அப்படின்னு தினமும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் என்னைக்குமே எந்த ஒரு ஆட்சியிலுமே சிறு குழந்தைகள், தாய்மார்கள், இளைஞர்கள்லாம் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அரசியல்ல என்ன நடக்குது, என்ன திட்டங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. முதல் முறையா இது நடக்குது. இது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இப்படி இல்லாமல் இருக்கும்போது நேயர்களே, தளபதி விஜய் அவர்களுக்கும் மனைவி சங்கீதா அவர்களுக்கும் உள்ள பிரச்சனை ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே தெரிஞ்ச விஷயம்தான். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தை அப்பயே தளபதி விஜய் அவர்கள் என் கூட இருக்கிறவங்கள வச்சே என்னை இது பண்ணலான்னு பார்த்தீங்க, ஆனால் மக்கள் என் பக்கம் ஆதரவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறலாம் பேசியிருந்தாரு. இப்படி இல்லாமல் இருக்கிறப்ப தளபதி விஜயும் மனைவி சங்கீதா அவர்களுக்கும் எப்படிப்பட்டவங்க, இருவருக்குள்ளும் உறவு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் வெளியாக இருக்குது. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் இப்போதான் என்னைக்கு அரசியலுக்குள்ள வர ஆரம்பிச்சாரோ அப்போதான் பார்த்தீங்கன்னா அவர் குடும்பத்துக்கிட்டையும் குழந்தைகள் மகள்கிட்டையும் அதிகமாக பேசுறது இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, தளபதி விஜய் அவர்கள் அவருடைய மகனோட சிஎஸ்கே ட்ரெஸ்ஸு போட்டு சிஎஸ்கே டீமை சேர் பண்ண போயிருப்பார். இன்னொரு பக்கம் தன்னுடைய மகளோட நிறைய இடத்துல ஃபோட்டோஸ்லாம் போட்டிருப்பாரு. இப்படிப்பட்ட தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு குடும்பம்னு இருப்பாராம். இன்னும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி முதல் முறை கர்ப்பமாக இருக்கும்போது தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மனைவியை விட்டு பிரியாமல் 6 மாத காலங்கள் கூடியே இருந்திருக்கிறாராம். ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒர்க்குன்னு அவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருப்பாராம். ஆனால் முதல் தடவையாக அவருடைய வாழ்க்கையிலேயே சினிமா கேரியரில் தன்னுடைய மனைவிக்காக 6 மாதம் எந்த ஒரு படத்துலையுமே நடிக்காமல் தன்னுடைய மனைவியவே 6 மாதம் பார்த்துட்டாராம் தளபதி விஜய் அவர்கள். தன்னுடைய மனைவி முதல் கர்ப்பமாக இருக்கும்போது அதை பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டாக மனைவி சங்கீதா அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. 1000 நடந்தாலும் அந்த விஜயை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன், அந்த விஜயை நான் இன்னைக்கு வரைக்கும் காதலிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்ஸை தெரிவிங்க. நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க, இந்த வருஷம் தளபதி விஜயோடைய ஆட்சி எப்படி இருக்க போகுதுன்னு அதையும் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.